Hello everyone, welcome to my YouTube channel. நான் திவ்யா. இன்னைக்கு நம்ம ஒரு புக் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது ரீசன்ட்டா உடுமலையில ஒரு புக் ஃபேர் நடந்துச்சு. அங்க நான் சில புக்ஸ் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன புக் அப்படிங்கறது நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். உடுமலை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தாலுகா உடுமலை. அங்க புக் ஃபேர் டிசம்பர்ல நடந்துச்சு. அங்க சில புக்ஸ் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன புக் அப்படின்ட்டு உங்ககிட்ட இப்ப காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் புக் மா கிருஷ்ணன் அவங்க எழுதின மழைக்காலமும் குயிலோசையும் அப்படிங்கிற இந்த புக்கு மா கிருஷ்ணன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தமிழ்ல முதல் நாவலாசிரியர்கள்ல ஒருத்தரான அவர் பேர் என்ன மாதவையா இருக்காங்க இல்லையா, அவங்களோட கடைசி பையன் தான் மா கிருஷ்ணன் அவர்கள். அவங்க எழுதின புக் தான் மழைக்காலமும் குயிலோசையும் அப்படிங்கிற புக். இந்த புக் ஞானசம்பந்தம் ஐயா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ட்ராவல் அந்த டைம்ல எல்லாமே படிக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான புக் அப்படின்னு சொன்னாங்க. சரி படித்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த புக்கை வாங்கியிருக்கேன். செகண்டாக நான் வாங்கின புக் வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற புக். ரீசெண்டாக நற்றினை பதிப்பகம்ல இது ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த புக் வாங்கினா கடலும் கிழவனும் இந்த புக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறதா சொன்னாங்க. இது ரெண்டும் சேர்ந்து 150 rupees அப்படிங்கிறதுக்கு நான் அப்போ வாங்கலை. அதுக்கப்புறம் புக் ஃபேரில் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஹர்ஷினி அப்படிங்கிற ஒருத்தவங்க சொன்னாங்க கிடைக்கும், அங்கே இருக்குது நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. நாங்கள் 2 பேரும் தான் போனோம். போயிட்டு அந்த புக் நாங்கள் வாங்கினோம். தேங்க்ஸ் ஹர்ஷினி சொன்னதுக்கு, இல்லைன்னா நான் இந்த புக் வாங்கியிருக்க மாட்டேன். தேர்டாக நான் வாங்கின புக் எஸ்ரா அவங்க எழுதின நூலக மனிதர்கள். இந்த புக் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி அவரோட 3 புக் படிச்சிருக்கேன். ஒன்று அவளது வீடு பாதி படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேசநாந்திரி படித்தேன். எலியின் பாஸ்வேர்ட் படித்தேன். சரி இந்த புக் ரொம்ப நாளாக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரி அதுக்காக அங்கே பார்த்ததும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் லாஸ்ட்டாக வாங்கின புக் துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிற இந்த புக்கு. இது கீதா இளங்கோவன் அவங்க எழுதுனது. ஆக்சுவலாக இவங்க மாதவிடாய் அப்படிங்கிற ஆவணப்படம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 30 சாப்டர்ஸ் 30 டாபிக்ஸ் இருக்கும். சரி இது படித்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த புக் நான் வாங்கியிருக்கேன். இந்த 4 புக் தான் நான் புக் ஃபேரில் வாங்கினேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்களோட சஜஷன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.